பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் 9 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி 1. கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொண்டிருந்தது யார்? பதில் சவுல். கேள்வி 2. சவுல் எந்த ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான்? பதில் தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு. கேள்வி 3. சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி யாரை சுற்றி பிரகாசித்தது? பதில் சவுலை சுற்றி. கேள்வி 4. சவுல் ஆண்டவரே நீர் யார் என்றான்? பதில் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கேள்வி 5. கைலாகு கொடுத்து சவுலை எங்கே கூட்டிக் கொண்டு போனார்கள்? பதில் தமஸ்குவுக்கு. கேள்வி 6. சவுல் எத்தனை நாள் பார்வை இல்லாதவனாயிருந்தான்? பதில் 3 நாள். கேள்வி 7. தமஸ்குவிலே இருந்த சீஷன் பெயர் என்ன? பதில் அனனியா. கேள்வி 8. சவுல் யாருடைய வீட்டிலே ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தான்? பதில் யூதாவின் வீட்டிலே. கேள்வி 9. சவுலுடைய கண்களிலிருந்து எது விழுந்தது? பதில் மீன் செதில்கள் போன்றவைகள். கேள்வி 10. சவுலை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினவர்கள் யார்? பதில் யூதர்கள். கேள்வி 11. சீஷர்கள் ராத்திரியிலே சவுலை எப்படி இறக்கிவிட்டார்கள்? பதில் ஒரு கூடையிலே வைத்து. கேள்வி 12. சவுலை யார் சேர்த்து கொண்டது? பதில் பர்னபா. கேள்வி 13. எந்த ஊரிலே ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான்? பதில் லித்தா ஊரிலே. கேள்வி 14. லித்தா ஊரிலே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதமுள்ளவனாயிருந்தது யார்? பதில் ஐனேயா. கேள்வி 15. ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்றது யார்? பதில் பேதுரு. கேள்வி 16. எந்த பட்டணத்தில் தபித்தாள் என்னும் ஒரு சீஷி இருந்தாள்? பதில் யோப்பா. கேள்வி 17. கிரேக்கு பாஷையிலே தோர்க்காள் என்றால் அர்த்தம் என்ன? பதில் தபித்தாள். கேள்வி 18. முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றது யார்? பதில் பேதுரு. கேள்வி 19. பேதுரு தோல் பதனிடுகிறவனாகிய யாரிடத்தில் தங்கியிருந்தான்? பதில் சீமோன். God bless you.